வணக்கம். நான் உங்கள் டைனமோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ. எந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் தினசரி சாப்பிட்ருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாடு இல்லை இந்தியா வேர்ல்டு வைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க குர்குரே தான். அண்ட் குர்குரே வந்து பார்த்திங்கன்னா முத இந்தியாவில் 1999 1999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஓனரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெப்சி அண்ட் கோ. ஸோ இந்தியாவில் இருக்க நிறைய அந்த பேக்டு ஐட்டம்ஸ், சிப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே பெப்சி அண்ட் கோகோ கோலா தான். ஸோ கம்மிங் டு த ப்ராடக்ட், பெப்சி அண்ட் கோ ஸ்நாக்ஸ் டிவிஷனில் 1999 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் ஸ்நாக் வந்து இந்தியன் டேஸ்ட்டுக்காக டெவலப் பண்ண ஒரு வெஸ்டர்ன் ப்ராடக்ட். இந்த நேம் குர்குரேனா ஹிந்தியில் கிரன்ச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த குர்குரே எதனால் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இது வந்து இந்தியன் டேஸ்ட்டுக்காக இந்தியாவோட மசாலாஸ்லாம் போட்டு பண்ணது. அதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் 2008 பாகிஸ்தான்லேயும் கனடாலேயும் யூகேலேயும் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு இந்த குர்குரேவை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அண்ட் ஏன் இது இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா, இந்தியன் ஸ்டைலில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மசாலா ஃப்ளேவர்ஸ் அஃபோர்டபுள், 5 ருபீஸ்க்கு, 10 ருபீஸ்க்கு, 20 ருபீஸ்க்கு இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் எல்லா டீ ஷாப்பு, க்ராசரி ஷாப் எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதோட அக்ரெசிவ் அட்வர்டைஸிங் இருக்குது. அதனால் மட்டும்தான் இது இன்றைக்கி இந்தியாவோட நம்பர் 1 ஸ்நாக்ஸில் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குர்குரேல எக்கச்சக்க ஃப்ளேவர்ஸ் இன்றைக்கி இருக்குது. அண்ட் இதோட ஒர்த்து எவ்வளோ, ஆனுவலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருங்க. கிட்டத்தட்ட 1000 crores. இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்நாக் பிராண்ட்ஸ் இதுதான். ஸோ இதை சுற்றி இருக்கிற கான்ட்ரவர்சிஸ்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, 2006 and 8 இதில் வந்து இது எரிஞ்சா எரியுது, ஸோ இதில் பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் வந்தது. நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ட்ரை ஸ்டார்ச்சி ஸ்நாக்ஸ் எல்லாமே பர்ன் பண்ணால் எரியும், ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் ஆயில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பிளாஸ்டிக் இல்லை, ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணல இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் என்ஹான்சஸ் INS 631 இருக்குது, அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் கன்சர்ன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணியிருக்கேன்னா இல்லை, ஹெல்த்தியானாலும் இல்லை, மாட்ரேட்டாக அப்பப்போ எடுத்துக்கலாம். நம்ம ரேட்டிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4 தாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.